விஜய் வந்து பல வழிகளை தாங்கி தான் அங்கே வந்திருக்கேன், பல வழிகளை தாங்கி தான் வந்திருக்கேன். இது ராஜபாட்டையிலேருந்து தெரியும் அரசியல். இப்போ வந்து இந்த வார்த்தை வழிகள் என்ன வழி? என்ன வழி? 840 மீனவன் செத்துருக்கான், அந்த வழியா? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டுக் கொல்லப்படுறான், அந்த வழியா? 450 விவசாயி தற்கொலை பண்ணி செத்துருக்கான், அந்த வழியா? எந்த வழி? எந்த வழின்னு சொல்லுங்க. துப்பாக்கி சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, அந்த வழியா? ஒரு தேசிய இனம் 60 ஆண்டுகளா போராடி விடுதலை பெற்ற இந்தியா நாட்டில், இலங்கையில் தன் விடுதலைக்காக 30 ஆண்டுகள் அறவழியிலையும் 35 ஆண்டுகள் ஆயுதம் ஏந்தியும் போராடிச்சு. ஒரு தேசிய இனத்தின் தேச விடுதலை கனவு அதை பொசுக்கி நாசமாக்கின கட்சிகள் ஆட்சிகள் இந்த நிலத்துல தான் இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டாங்க. 2008 2009 2 ஆண்டுல மட்டும் 175 1,70,75,000 மக்கள் 1,70,75,000 மக்கள் கொன்றொழிக்கப்பட்டாங்க. பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள். என் நாடே பிணக்குவியலா கிடைச்சு, நாடே ரத்தத்தால் சிவந்துச்சு, மரண ஓலமும் கதறலும் கட்டிச்சு. அந்த வழியா? எந்த வழி? எந்த வழி? நெருக்கடி அடக்குமுறைனா ஒரு வழக்கு கூட இல்லை, 262 வழக்கு நேத்தோட போட்டதோட எனக்கு எத்தனை சிறை. நான் ஏறாத நீதிமன்றம் படிக்கட்டு கிடையாது. உங்களுக்கே தெரியும் இங்க எத்தனை தடவை வந்திருக்கேன்னு. நான் இருக்காத சிறை இல்லை. வழினா எந்த வழின்னு இருக்குல்ல? வைத்த வழியும் வழிதான், தலைவலியும் வழிதான். அது தனக்கு வந்தது. நாட்டுக்கும் மக்களுக்கு வந்த வழியில எந்த வழியை தாங்கினீங்கிறதான் பிரச்சனை. உங்க படம் வரலைங்கிறதுலாம் வழி இல்லை, தனிப்பட்ட வழி, தனிப்பட்ட வழி. அப்புறம் எனக்கு கூட தான் 14 ஆண்டுகளா கடை வச்சுக்கிட்ட பறிச்சு வச்சுக்கிட்டு எந்த நாட்டுக்கும் பறக்க விடல, எதுவும் பண்ண விடல. ஒரு நிதி இவர் கொடுக்குறாருனாவே இவர் அச்சுறுத்தி எனக்கு கொடுக்க கூடாது, நீங்க செய்தியவே நான் இந்த களத்துல எடுத்து வைக்கிற கருத்தை நீங்க நேர்மையா கடத்துறீங்களா? இப்படி இருக்கும் என் ஆட்சின்னு நான் போட்டு காட்டுறீங்களா? ஒருத்தன் இப்படி கத்திரி கிடக்குறான், அதையாவது பாருங்கன்னா சொல்லி இல்ல. எந்த வழியை அவர் தாங்கி நிற்கிறாரு? சொந்த வழி, மக்களுக்கான வழி இல்லை. எனக்கான பிரச்சனை என் நாட்டு பிரச்சனை, என்ன மக்களுக்கு பிரச்சனை, என் மக்கள் பிரச்சனை எனக்கான பிரச்சனையா இருந்தா தான் நான் தலைவனாகி இங்க வர முடியும், அவனுக்கு சேவை செய்யணும்னு வர முடியும். என் வழியை மக்கள்கிட்ட சொல்றதுக்கு அல்ல, என் மக்கள் வழியை சுமந்து அதுக்கு தீர்வு காணத்தான் வரணும். அவன் தான் தலைவன். விளங்க? என் மொழி செத்து போச்சு, செத்து அழிஞ்சு போச்சு, உலகத்தின் முதன் மொழி, அந்த வழியா? என் வரலாறு மறைக்கப்பட்டுருச்சு, அந்த வழியா? என் தாயின் மாறு, பூமி தாயின் மாறி அறுக்கப்பட்டு மணலா நொறுக்கி பல்வேறு மாநிலங்களுக்கு விற்கப்படுது, அந்த வழியா? 34 ஆறு மண்ணலி வித்து செத்து போச்சு, யாரு மரணிச்சிருச்சு, அந்த வழியா? எந்த வழி? என் நீர் நஞ்சாய் போச்சு, என் காற்று கந்த தூசி ஆகி போச்சு, என் உணவெல்லாம் விஷமாயி போச்சு. எந்த வழியை தாங்கி இருக்கிறாரு? எந்த வழி? ஏதாவது சொல்ல முடியுமா? வேற இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். வரவேற்புங்கிறது நீங்க பாக்கணும், அதுக்கு தான் ஊடகம் இருக்கு. வரவேற்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்கல்ல, அதை மாற்றத்திற்காக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கீங்க. மக்களுடைய மாற்றம் வருதா இல்லையா? மாற்றம் 4 லட்சம் வாக்கு வாங்கினவன 36 லட்சம் வாக்கு வரைக்கும் கொடுத்து தனித்து நின்ன ஒரு கட்சியை, எளிய பிள்ளைகளை தனித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியா உயர்த்தினது யாரு? என் மக்கள் தானே. அன்னைக்கும் பணம் கொடுத்த, அன்னைக்கும் சாராயம் சாப்பாடு கொடுத்த, சாதியை சொன்ன, மதத்தை சொன்ன, அதுல வாக்குக்கு காசு கொடுக்காத பிள்ளைகளை தேடி இருக்காங்கல்ல. அப்ப மாற்றத்திற்கான என்ன இருக்குல்ல என் மக்களுக்கு? இன்னும் ஒரு 15 நாள் தானே, மே 4ஆம் தேதி தெரிஞ்சிரும்ல. மாற்றத்துக்கான எண்ணம் என் மக்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு நான் வச்சிருக்கல, என் மக்கள் தந்திருக்காங்க. நான் எங்க வச்சிருக்கேன்? வங்கியில போட்டு வச்சிருக்கேன். நீங்க சொல்றத பார்த்து நீங்க எனக்கு வாக்கு போட மாட்டீங்க. என்னடா எஃப்சிஆர் சட்ட முன்முறை இப்ப திடீர்னு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்பவுமே மக்களை பதட்டமாச்சுக்கணுங்கிறான் ஹிட்லர். அப்பதான் நம்ம செய்யற ஆட்சியில செய்யற தவறுகளை அவங்க கவனிக்க மாட்டாங்க. சிஏம்பாங்க, என்ஐஎம்பாங்க, என்ஆர்சிம்பாங்க, எஸ்ஐஆர்பாங்க, இப்ப எஃப்சிஆர் எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்? ஓ அதா, ஓ இதா. நாய்க்கு ரொட்டி துண்டு போட்டு பாத்திருக்கீங்களா? இப்படி செய்தித்தாளை படிச்சுக்கிட்டு இருப்பாரு, நாய் வரும், தூக்கி அங்க போடுவார், கவிட்டு வந்து வரும், தலைக்கு பின்னாடி போடுற கவிட்டு வரும், அப்புறம் அங்க போடுவார், கவிட்டு வரும். இப்ப நமக்கு ஒவ்வொரு எலும்பு துண்டு இந்த ரொட்டி துண்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம கவிட்டு வரணும். இதுதான் வேலை. இதெல்லாம் இப்ப தேர்தல் முடியிட்டு அப்புறம் பேசுவாங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.